மனித மனம் வந்து விசித்திரமானது. அதை யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. விஜய் டிவிலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஷோ ஒன்று, யார் மனசில் யார் அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு ஒரு மலையாளத்தார் வந்து பேசுவார். அவர் வந்து எதிராளிகிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுதே ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சது படம் அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்லுவார்னு வச்சுக்காங்களேன். அது வந்து என்னென்னா, எதிராளிகிட்ட நீங்கள் பேசும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற ரியாக்ஷன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஒரு குன்ஸாக கண்டுபிடிச்சி சொல்கிற ஒரு கலை. அது அற்புதமான கலை. அது எல்லாருக்கும் வாய்க்காது, ஒரு சிலருக்கே அது வாய்க்கும். அதே நேரத்தில் ஒருத்தன் எதுக்காக தான் பிரச்சனையாக இருக்கான், அவன் எதனால தான் டிப்ரெஷனாக இருக்கான், அவன் ஏன் எரிஞ்சு ஓடுறான் அப்படின்ற ஒரு விஷயமும், அவன் என்ன மைண்டில் நினச்சிக்கிட்டு இதை பண்ணுறான் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாட்டில் வந்து உலகத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் இந்த வாழ்வுடைய சுவாரஸ்யமே என்ன, எதிராளி என்ன நினச்சிட்டு இருக்கானே தெரியாமல் நாமளாக ஒன்று கற்பனை பண்ணி நாமளாக ஒன்று வாழறது தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து கமருதீன், நம்ம அரோரா, அவங்க பேர் என்ன, பார்வதி, இவங்க 3 பேருக்கு ஒரு ட்ரையாங்கிள், மானங்கட்ட ட்ரையாங்கிள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆக்சுவலி என்னென்னா, அது வந்து கண்டென்ட்டுக்காக ஒரு சிலர் எடுத்துக்கிட்டு போனாலும் அங்கே எனக்கான ஆள் இவன் அப்படின்றத நோயிங்லி அன்னோயிங்லி யாரோ ஒருத்தவங்க அதில் வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அது வீம்புக்காகவாவது, ஓகேவா? அதுதான் அந்த இதில் இருக்கிற விஷயம். அதே நேரத்தில் நம்ம வந்து ஒன்று மனசில் நினச்சிட்டு இருப்போம், நாம் உம்முன்னு இருப்போம், நாம் ஏதாவது ஒன்றை வந்து கொளுத்தி போட்டுருவோம். அதுதான் அதனால தான் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க எதிராளியே ஓகே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளுக்குள்ளே வேறு ஒன்று இருக்கும், ஆனால் நம்ம அதை சொல்ல மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு சாண்ட்ரா வந்து நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, திவ்யா மேலே எரிஞ்சு விழுந்துட்டுருக்காங்க, சோகமாக உட்காந்துருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத சோஷியல் மீடியாவில் சில ப்ரொமோஸ் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, திவ்யா வந்து போய் சாண்ட்ரா கிட்ட வந்து வெளியில் உட்காந்துருக்கும் போது மழை பெஞ்சிட்டு கொடை பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. ஏன் சாண்ட்ரா உட்காந்துருக்கீங்க, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுமா, அதெல்லாம் உங்கள்கிட்ட தெரியணுமா, நான் ஏதோ இருந்துட்டு போகிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பண்ணும்போது திவ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன். என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏன் நம்ம மேலே வந்து எரிஞ்சு விடுறாங்க, இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எதனால் நடந்தது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற அந்த சின்சியாரிட்டிக்கும், லவ் சிம்பிள் கொடுக்குற அந்த லவ்வுக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும் உங்களுடைய எல்லோருடைய வாழ்விலும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற எல்லாம் வல்ல இயற்கை துணை இருக்கட்டும். ரைட். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். பிக் பாஸ் சீசன் 9 வைல்டு கார்டாக வந்தவங்க 4 பேர். அந்த 4 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன், சாண்ட்ரா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதன் பிறகு திவ்யா, அதுக்கு பிறகு அமித். ஸோ அமித், சபரி 2 பேருமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 59ஆம் நாள் ஆகி போச்சு. சமையலில் வந்து பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அரோரா சொல்கிறாங்க, நான் வந்து வில்லாவில் இருக்கிறேன்னா இல்லை பிக் பாஸ் வீட்டில் தான் இருக்கேனான்னு தெரியாத அளவுக்கு வந்து சமையல் பண்ணி வேறு லெவலில் பண்ணுறீங்க சபரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அமித்தும் சபரியும் அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க, கலைக்கு அது இதுன்னு போட்டு இது பண்ணுறாங்க. பப்பாயெல்லாம் வந்து டெசர்ட்டுக்கு வச்சுக்காங்கன்ற மாதிரி வந்து சபரி வந்து அவருடைய ஃபுல் இன்வால்மெண்ட்டை கொடுக்குறாரு. அது மட்டும் கிடையாது, விக்கல் விக்ரமும் வந்து இப்போ சமையல் கட்டில் வந்து அசத்துறீங்களா 2 பேரும் அப்படின்ற மாதிரி பாராட்டெலாம் கொடுக்குறாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அமித் போய் செட்டில் ஆகிட்டார். பிரஜன் அண்டு சாண்ட்ரா 2 பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதுனால அவங்க 2 பேருமே நிறைய பேசிக்கிறாங்க. எங்கே எப்படி போனாலும் அதே தான். இப்போ உதாரணத்துக்கு வந்த நாள்லேருந்து அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, ஒன்றா தான் சுற்றுறாங்க. ஏன்னா ட்ரஸ்டபிளான ஒரு ஆள் அப்படின்றதுனால பிக் பாஸ் வீட்டில் வந்து அவருக்கு மட்டும், பிரஜனுக்கு மட்டும் நிறைய என்ன சொல்கிறது, ஆளே இல்லாமல் இருக்கும்போது ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ரஸ்டபிளான ஒரு ஆளாகவும் உள்ளார வந்திருக்காங்கன்னும் போது அது வந்து அன்ஃபேர் அப்படின்றதையும் விக்ரம் சொன்னதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். அதே நேரத்தில் திவ்யான்னு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அந்த திவ்யாவுக்கு வந்து எந்த இடத்துக்கும் போகவே மாட்டாங்க. அவங்க முழுக்க வந்து பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா இவங்க 3 பேர் தான். பிரஜன், சாண்ட்ரா கூட தான் மோஸ்ட்லி அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் வந்து பார்வதி நடுவில் வந்து ட்ராவல் பண்ணாங்க. ஸோ 25 நாளுக்கு மேலே ஆகிப்போச்சு, 30 நாள் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, திவ்யாவுக்கு அப்படி ஒரு இடமே கிடையாது. திவ்யா வந்து அடிக்கடி வந்து சாண்ட்ரா அண்டு பிரஜன் கூட தான் அவங்க வந்து நிறைய உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு மூட் ஸ்விங்கு இல்லை உடம்பு சரியில்லை, வாட் எவர் இட் இஸ், அதில் வந்து பிரஜன் வந்து பெரிய இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுறார் நிறைய இடங்களில். அதை நீங்கள் வந்து திவ்யா வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க, பிரஜன் அண்ணா வந்து எனக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நேற்று வந்து என்னென்னா, யாரை வச்சுக்கணும் யாரை துண்டிக்கணும் அப்படின்னும் போது அவர் வந்து சாண்ட்ராவை சொல்லுவார் நினைக்கிறேன் பிரஜன். ஆமாம், அது வந்து லுலுலாய்க்கு சொல்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் வந்து உறவை நீட்டிக்கணும் அப்படின்னும் போது அவர் வந்து திவ்யாவை சொன்னார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவர் திவ்யா வந்து நிறைய இடத்துல காப்பாற்றுவார், கன்சோல் பண்ணுவார், ஒரு மாதிரி
கூட இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில எதிர்ப்புகள், சில வெறுப்புகள் வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்ல முடியாது. 3 பேர் இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ பிரஜன் வந்து சாண்ட்ரா வந்து இப்போ நம்ம வீட்டில் தானே இருக்காங்க, நம்ம ஒய்ஃப் தானே, நம்மளை புரிஞ்சுக்குவாங்க நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து நம்மளையும் அறியாமல் நாம் சில விஷயங்களை மைண்டில் எடுத்துக்குவோம். இப்போ இந்த துண்டிக்கணும் வச்சுக்கணும் அப்படின்ற துண்டிக்கணும் தொடரணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்திலே கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து திவ்யாவை சொல்கிறதோ இல்லை திவ்யாவுக்கான விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறதோ வந்து சாண்ட்ராவுக்கு சம்டைம்ஸ் பிடிக்கலைன்னு நான் நினைக்கிறேன். மேபி நான் அதனால தான் இது முன்னாடி சொன்னேன், இது வந்து இறுதியான தீர்வாகவோ மற்ற விஷயங்களாகவோ நான் சொல்ல. சில விஷயங்களை நம்மளால் சொல்லவே முடியாது, அது மைண்டில் இருந்தாலும் நம்ம வெளிப்படையாக சொல்ல மாட்டோம். ஆனால் இதுக்கு வேறு காரணங்கள், நான் வெறுப்பாக இருக்கிறது வேறு காரணங்கள் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி சாண்ட்ரா வந்து எரிஞ்சு விடுறாங்க திவ்யா கிட்ட. திவ்யாவுக்கு வந்து குழப்பம், ஏன் நேற்று நைட்டு கூட நம்ம 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கூட ஹாப்பியாக தானே இருந்தோம், நல்லா தானே இருந்தோம், நீங்கள் காலைல வந்து ஏன் ஒரு மாதிரி உம்முன்னு இருக்குன்னு கேட்டால் எரிஞ்சு விடுறீங்களேன்னா, எரிஞ்சு விடுறேன் இல்லை நீங்கள் வந்து மூட் ஆஃபாக இருக்கீங்கன்றனால சிரிக்கிறதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்றது தான் வந்து திவ்யா சொல்கிறது. சிரிக்க வைங்க, ஆனால் ஊரே சிரிக்கிற மாதிரி பார்த்து இப்போ பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் ஜாடமாடையாகவும் பேசுகிறாங்க. அதே நேரத்தில் சரி ஏன் இப்படி இருக்கீங்கன்னா, ஏன் இப்படி இருக்கணும், அதான் கூடயே ஒருத்தர் இருக்கார்ல அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க போய் பிரஜன்கிட்ட கேட்டால் அவங்க அம்மா எங்கள் அப்பாவுடைய ஞாபகமோ ஏதோ சம்திங் ஷீ செட், அதுக்கு வந்து இவங்க போய் கேட்குறாங்க. அவங்க வந்து மூட் ஆஃபாக இருக்கிறதுக்கு அவங்க அப்பா இல்லாத ஒரு காரணம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இல்லையா அவங்க அப்பா கூட இறந்தது கூட வந்து ஜனவரி தானே அப்படின்ற மாதிரி பிரஜன் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒருத்தவங்க பேசும்போது சுத்தலில் விடுறதுக்கு நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், ஆனால் என் மனசில் நான் என்ன இருக்குது, எரிச்சலில் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் சொல்லுவாங்க, நேற்று நைட் நம்ம 3 பேரும் ஒன்றா தானே பேசணும், இப்போ வந்து எரிஞ்சு விழுந்தா என்ன அர்த்தம், உங்களை வந்து ஹாப்பி பண்ணுறது தான் நான் வந்தேன்றதான் அவங்களுடைய இது. ஆனால் சாண்ட்ராவுக்கு சம்வேர் எல்ஸ் எங்கேயாவது ஒரு மாதிரி இந்த மாதிரியான கேரில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பிரஜன் வந்து திவ்யா வந்து கேர் பண்ணுறதும் சரி, திவ்யா வந்து குட்டி போட மாதிரி இங்கே சுற்றிட்டு வர்றதாக இருக்கட்டும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில இடத்துல வந்து ஒரு ப்ரைவசி இல்லைன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை மற்ற விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறதுனால வந்து திவ்யா வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேர்டனாக இருக்கா அப்படின்றது நமக்கு ஃபுல்லாக தெரியல நம்மளுக்கு. ஆனால் இது வந்து இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு, ஆமாம், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நடந்தான், அதனால் நான் ஒரு நாள் முன்னாடி அவர் வந்து திண்டிக்கணும் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த இடத்துல வந்து அவங்க திவ்யா வந்து நிறைய பேசியிருக்கிறது கூட அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகிருக்கலாம், ஹூ நோஸ், அதுதான் மேட்ரு. ஆனால் அவங்க எரிஞ்சு விடுறது வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ வந்து பிரஜன் மேலே இருக்கிற கோவத்தை தான் வந்து திவ்யா கிட்ட அவங்க காமிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த வீட்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் எதுவுமே பேசவும் முடியாது. இப்போ கமருதீனும் பார்வதியும் மைக்கை மறைச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, நான் என்ன பைத்தியமான்ற அளவு கேட்டார், அதாவது மைக் வேலை செய்தா, மைக் ஒழுங்காக வேலை செய்தாலாம் கேட்குறாரு. நீங்கள் வந்து மைக்கை மூடிட்டு பேசுகிறதா ஒரு சர்க்காசமாக கேட்குறாரு. அப்படி இருந்தும் நீங்கள் அதை மதிக்காமல் நீங்கள் அதை பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, நான் என்ன குழந்தைய, நான் என்ன பைத்தியன்னு நினச்சிட்டிங்களா நீங்கன்றாரு. இவ்வளோ கேமரா இருக்கும்போது இந்த மாதிரியான வேலைகளை இவங்க பண்ணும்போது பிரச்சனோ இல்லை சாண்ட்ராவோ ஒரு ரகசியமாக எதுவுமே இங்கே பேச முடியாது. அந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்துலையும் கேமரா, பாத்ரூம் தவிர்த்து இந்த எல்லா இடத்துலையும் கேமரா, ரைட்? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஜாடமாடையாக பேசினாலோ இல்லை என்னவா பேசினாலும் அந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சிடும். அதை பேசவும் முடியல. சரி, அப்படியே தனிப்பட்ட முறையில் புருஷன்கிட்ட ஏதாவது பேசலைன்னா கூட திவ்யா எப்பவுமே இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம், அது என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயம் என்ன நம்மளுக்கு காமிக்கவே இல்லை. இது எதுவுமே இல்லாமல் என்ன வந்து துண்டிக்கணுன்ற, அது விளையாட்டுக்காகவே சொல்லு, இல்லை ஷோவுக்காகவே நீ பேசுகிறாலும் கூட 2 பேர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து சப்பக்கட்டு கட்டி உன்னை வந்து சும்மா அந்த நேரத்துக்கு நான் உன்னை உறவு துண்டிக்கணும்னு நான் சொன்னேன். அதை கூட நீ ஏன் கேமில் நீ சொல்லலை அப்படின்னு கூட சண்டையாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் திவ்யா வந்து தாங்குற என்னையா தாங்கலை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம், என்ன ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இதுவாக இருக்கலாம்னு ஒரு அசம்ஷனில் தான் பேசலாம். இப்படி கூட இருக்கலாம், ஏன்னா இப்படிலாம் இப்படிலாம் பார்க்கும்போது இப்படி வந்து அப்போ எப்படி வந்தாலும் இப்படி வந்துடுச்சு அப்படின்னு தான் பேசலாமா கோசரம் உறுதிட்டு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் அங்கே. ஸோ இது என்னன்றது நம்ம பேசுவோம். ஆனால் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து சுத்தனில் வந்து யார் கண்டுபட்டதோ திருஷ்டிப்பட்ட மாதிரி டமால் எல்லாம் பிரிந்து இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி ஆயிருக்கு. அது என்னன்றது சரியாயிடும், சீக்கிரமாக சரியாயிடுது. அந்த நேரத்துக்கான ஒரு இன்டென்ஷன் அந்த மாதிரியான ஒரு பேசுகிறது தான். பட் பிரச்சனை வந்து பேசும்போது அது ஓரளவுக்கு தெரியும். இதில் இன்னொன்று இருக்குது, அவங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் என்னென்னாலும் போகலாம். அது எந்தெந்த விஷயங்கள்லாம் வெளியே போனால் ஓரளவுக்கு பேர் கெடாமல் இருக்குமோ அதை தான் போடுவாங்க. அது கன்சிடரேஷன்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன்.
அதனால் அதையும் பார்ப்போம். ஸோ இது குறித்தான கருத்துக்கள் எதாக இருந்தாலும் உங்களுடைய பார்வையில் எதாக இருந்தால் நீங்கள் பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஏதாவது சில கிளிப்ஸ் பார்த்துருக்கலாம், உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கலாம், அதை வந்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.